So hi guys, நான் விகாஷ் and I'm back with another video. ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்றதுனால சரி எதை பற்றியாவது ஒரு வீடியோ போடுவோமேன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நான் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை பற்றி நாட் அன் இன்டெப்த் வீடியோ பட் வாட் இட் இஸ் அண்ட் அது என்ன பண்ணுதுன்றதை பற்றி நம்ம வந்துட்டு லெட்ஸ் ஜஸ்ட் டாக் அபவுட் இட். ஓகே, ஸோ as you can see this is like a real time code collaborator. இது லிட்டரலாக பார்த்தோம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஆல்ரெடி இஃப் யூ ஆர் அ ஃபாலோவர் ஆஃப் மை சேனல் யூ மஸ்ட் ஹேவ் நோன் அபவுட் திஸ் 2 idiots 1 keyboard அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வந்து பண்ணியிருப்பேன். ஸோ 2 idiots 1 keyboardன்றது வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னா தட் இஸ் லைக் அ அப்ளிகேஷன் இன் நியோவிம் in which one user வந்துட்டு டைப் பண்ணாங்க அப்படின்னா that will be reflected to all other users in real time. ஸோ லைக் அந்த ஒரு விஷயத்த நான் பண்ணியிருப்பேன். எங்கே இருக்குது அது வந்துருச்சா? ஸோ திஸ் இஸ் தட் 2 idiots 1 keyboard in நியோவிம். ஒரு இதில் வந்துட்டு டைப் பண்ணாங்க அப்படின்னா it will be reflected to all other users in real time. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஓகே இதை நம்ம வந்து வெப்புக்கு நம்ம வந்து கொண்டு வருவோம் அண்ட் ஆல்சோ வித் சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ரியல் டைப் கோட் கொலாபரேட்டர்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா சிம்பிளி யூ கேன் யூனோ லுக் அட் VS Code லைவ் ஷேர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இதுவுமே வந்து என்ன அப்படின்னா ரியல் டைம் கொலாபரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஃப்ரம் த கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஃபேவரட் டூல்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு லிங்க்கை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும். அந்த லிங்க்கை வந்துட்டு நீங்கள் வந்து மிச்சவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய செஷனும் அவங்களுடைய செஷனுமே வந்து ரியல் டைமில் சிங்க் ஆகிருக்கும். ஸோ தட் இஃப் யூ டைப் சம்திங் இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி ரிஃப்ளெக்டட் டு தட் யூசர் டூ. ஸோ இதே மாதிரி பட் இது வந்துட்டு இன்சைட் VS Code கரெக்டாக. ஸோ இதே மாதிரி வந்துட்டு வெப்பில் கொண்டு வந்து வித் சம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ரீட் ஒர்க் ஆன் த சேம் கோட் பேஸ் சைமல்டேனியஸ்லி வித் மல்டிபிள் யூசர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்கலி என்னன்னா இட் இஸ் லைக் ரூம் பேஸ்டு சிஸ்டம். ஸோ இது வந்துட்டு லைக் இட் இஸ் நாட் காமன் டு ஆல். எப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு வெப் ஆப் வந்துட்டு லைக் எல்லா யூசர்ஸுக்குமே காமன் ரூம்னு கிடையாது. தே கேன் கிரியேட் தேர் ஓன் இண்டிவிஜுவல் டெடிகேட்டட் ரூம்ஸ் இன் விச் தே கேன் ஜாயின் அதர் யூசர்ஸ். ஸோ ஜாயின் ஆர் கிரியேட் ரூம்ஸ் டு கொலாபரேட் வித் யுவர் டீம். ஸோ நீங்கள் பண்ணுற உங்களோட ரூமில் பண்ணுற அந்த ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு மிச்ச ரூமும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் AI கோட் ஜென்ரேஷன். ஸோ சி அகெயின் நான் வந்துட்டு ஐ எம் நாட் கோயிங் டு டேக் த கிரெடிட் ஃபார் மை செல்ஃப். இந்த AI கோட் ஜென்ரேஷன் வந்துட்டு ஐ எம் நாட் டூயிங் த ஹார்ட் ஒர்க். லெட் மீ ஷோ யூ த கோட். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் கோட் லாமா. ஸோ கோட் லாமான்றது வந்து பேசிக்கலி இட் இஸ் அ லோக்கல் இட் இஸ் அ ஃப்ரீ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ லிட்ரலி லுக் அட் திஸ், ஃபிக்ஸ் த பக் இன் திஸ் கோட். லாங்குவேஜ் நான் இங்கேருந்து பாஸ் பண்ணுவேன் அண்ட் த கோட் நான் இங்கேருந்து பாஸ் பண்ணுவேன். சிம்பிள் அஸ் தட். அடுத்து வந்துட்டு கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ஐ ஹேவ் த கோட். சி ஜென்ரேட் அ கோட் ஃபார் திஸ் இன் திஸ் லாங்குவேஜ் அண்ட் திஸ் இஸ் த ப்ராம்ப்ட் தட் இஸ் பின் கிவன் பை த யூசர். ஸோ வந்துட்டு இங்கே லிட்ரலி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கோட் லாமான்னு சொல்லிட்டு ஒரு நிலையிலமை வந்து இங்கே நான் எதில் நான் வந்துட்டு போட்டு நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா லைக் ஓலாமா இஸ் த டூல் தட் இஸ் பேசிக்கலி மேனேஜிங் அண்ட் ரன்னிங் ஆல் தோஸ் LLMs லோக்கலி. ஸோ அந்த லோக்கலாக ரன் ஆகக்கூடிய கோட் லாமா அப்படின்ற அந்த ஒரு LLM யூஸ் பண்ணி தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்கலி ஜென்ரேட்டிங் த கோட் அண்ட் பேசிக்கலி என்ன சொல்கிறது டீபக்கிங் த கோட். இந்த AI பார்க்குற வேலையை நான் பார்க்கல. ஐ எம் நாட் டூயிங் த ஹார்ட் கோர் மேத்தமேட்டிக்ஸ். இட் இஸ் ஆல்ரெடி பீன் டன் அண்ட் ஐம் ஜஸ்ட் யூஸிங் இட். தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்து இந்த AI கோட் ஜென்ரேஷன் அப்புறம் வந்து இந்த AI டீபக்கிங் என்னன்னா இப்போ வந்துட்டு வர முக்கால்வாசி ஆப்ஸில் வந்துட்டு இந்த ஏஐன்ற அந்த ஒரு வார்த்தை இல்லாமல் வந்துட்டு வரது கிடையாது. சரி நம்மளும் வந்து இந்த ஏஐ நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு பண்ண ஒரு சின்ன முயற்சி தான் இது, ஒன்றும் கிடையாது. ஸோ லைக் ஏன்னு பார்த்த உடனே வாவுன்னு சொல்லிட்டு வாவுன்னு பார்ப்பாங்க. பட் இன் ரியாலிட்டி ஐ எம் ஜஸ்ட் டூயிங் திஸ். இதுலையுமே வந்துட்டு வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் லைக் ஃபைன் டியூன் த மாடல் டு மை ஓன் கன்வீனியன்ஸ். ஐ கேன் டூ மெனி திங்ஸ். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி நான் இங்கே வந்து காட்டுறதுக்காண்டி திஸ் இஸ் த பேக்போன் வெர்ஷன் ஆஃப் திஸ் AI திங் இன் திஸ் ஆப். அதுக்கப்புறமா வந்துட்டு பக் டிடக்ஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு பண்ணுற கோடு வந்துட்டு பக்கியாக இருந்துச்சு அப்படின்னா தென் தட் AI கேன் பேசிக்கலி டீபக் யுவர் கோட் அண்ட் கிவ் த ரைட் கோட். அதுக்கப்புறமா வந்துட்டு பில்ட் இன் சேட் சிஸ்டம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணுறீங்க உங்களோட ரூம்மேட்ஸ் கூட. ஸோ நீங்கள் உங்களோட ரூம்மேட்ஸ் கூட வந்துட்டு சம்ஹவ் யூ நீட் டு கம்யூனிகேட் வித் தம்.
ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளோட வெப் ஆப்லேயே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சேட் சிஸ்டம் இருக்கும். ஸோ தட் உங்களோட ரூம்மேட்ஸ்குள்ளே நீங்கள் வந்துட்டு சேட் மூலியமாக பேசிக்கலாம். அடுத்து வந்துட்டு லைவ் அவுட்புட் கன்சோல். ஸோ உங்களுடைய கோடை நீங்கள் வந்துட்டு என்டர் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோடை வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த வெப் ஆப்பில் இன்பில்டாக அந்த ஆப்ஷன் இருக்குது. யூ டோன்ட் நீட் டு காப்பி யுவர் கோட் அண்ட் பேஸ்ட் இட் இன் VS Code டு கெட் த அவுட்புட். யூ ஜஸ்ட் கிளிக் த ரன் பட்டன் அண்ட் த அவுட்புட் வில் பி ஜென்ரேட்டட். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் சிங்க்ரனைசேஷன், எனி கோட் சேஞ்சஸ் தட் ஆர் இமிடியேட்லி ரிஃப்ளெக்டட் அக்ராஸ் ஆல் யூசர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு நான் பண்ண அந்த என்ன சொல்கிறது ஃபீச்சர்ஸ். ஸோ இதை நம்ம வந்து லைவாக பார்க்கணும் அப்படின்னா லெட் மீ ஜஸ்ட் ரன் த கோட், ரன் த சர்வர். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸோ இதை வந்துட்டு நல்லா பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் அ செகண்ட். இங்கே எங்கே சஃபாரி என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த யூஐயில் ஒரு சில பக்ஸ் இன்னும் வந்து இருக்குது. ஐ ஜஸ்ட் நீட் டு ஃபிக்ஸ் இட். பட் 29.276969 திஸ் 6969 இஸ் மை ஸ்பெசிஃபிக் சாய்ஸ் ஆஃப் போர்ட் நம்பர். அது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நேரத்துக்கு. ஸோ முதல்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லெட் அஸ் பேசிக்கலி கிரியேட் அ ரூம் ஃபர்ஸ்ட். ஏன்னா see if you like join in a random room ID, room not found ன்னு வரும். So you basically need to create a room and so this is like the core, like the main core area of the web app. ஸோ இங்கே வந்து ரூம் ஐடின்னு ஒன்று இருக்குதா, இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு வாட் யூ கேன் டூ அப்படின்னா, அண்ட் பிஃபோர் தட் வெயிட் லெட் மீ ஷோ யூ திஸ். இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லெட் மீ டூ சம் சேஞ்சஸ். மை நேம் இஸ் விகாஷ் சம்திங் லைக் தட். ஸோ இப்போ வந்துட்டு இன்னொருத்தர் இந்த ரூமில் ஜாயின் பண்ணார் அப்படின்னா இங்கே நான் ஆல்ரெடி இந்த ரூமில் என்னென்ன சேஞ்சஸ் இங்கே வந்து பண்ணியிருக்கேனோ அது அங்கே லைக் அவருக்கு வந்துட்டு லோட் ஆகும். ஜஸ்ட் டேக் அ லுக். ஸோ லெட் அஸ் ஜாயின் இன் அ யூசர் ஷீரோன்னு சொல்லிட்டு ஒரு யூசரை ஜாயின் பண்ணுவோம். அண்ட் ரூம் வந்துட்டு நம்ம இங்கே இப்போ இது பண்ண ரூம் இங்கே நம்ம வந்து காப்பி பண்ண அந்த ரூம் ஐடி. ஸோ இப்போ என்டர் த ரூம் சி அங்கே நான் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் நான் வந்து இங்கே ரீசெண்டாக பண்ணேனோ அது எல்லாமே இங்கே எனக்கு வந்துட்டு லோடாக இருக்குது. பேசிக்காக பார்க்க முடியுதா? அண்ட் இஃப் யூ டேக் அ லுக் இங்கே லைக் நான் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு கிராம்ப் ஆகி நிற்குதா. ஸோ யூஐ வந்துட்டு இட்ஸ் ஸ்டில் இட் ஸ்டில் நீட்ஸ் சம் சேஞ்சஸ். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஏதாவது டைப் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பி ரிஃப்ளெக்டட் டு திஸ் யூசர் டூ. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐ கேன் பேசிக்கலி கிரியேட் bring in another என்ன சொல்கிறது யூசர். ஸோ இங்கே வந்துட்டு லெட் மீ ஜஸ்ட் காப்பி திஸ் ரூம் ஐடி. இங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சந்தோஷ்னு சொல்லிட்டு ஒரு யூசர். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் இங்கே வந்து பண்ணியிருக்கோமோ அது வந்துட்டு இங்கே லைக் வந்து இந்த யூசருக்கு இனிஷியலாக அந்த லோட் ஆகிடும். அண்ட் தென் ஹீ கேன் பேசிக்கலி டூ வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் அண்ட் தட் வில் பி ஆல்சோ reflected to all other users here. Okay, nice. ஸோ இந்த யூசரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இங்கே சேட் பட்டன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சேட் வந்து என்ன பண்ணால் இட் வில் பி யூஸ் டு சேட் வித்தின் யுவர் ரூம்மேட்ஸ். ஸோ இங்கே நான் வந்து ஹாய் நான் இங்கேருந்து சென்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கேயும் எனக்கு இங்கே வந்து ஹாய்னு வந்துடும். ஸோ லைக் எந்த யூசர் எந்த டைம்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு வந்து காமிச்சிடும். ஸோ சரி ஹலோ. ஸோ யூசர்ஸ் நம்ம வந்து சேட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னா சேட் இஸ் குட் ஓகேவா, பட் இன்னும் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா வாய்ஸ் சேட்டை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். ஆல்ரெடி வந்துட்டு இஃப் யூ ஆர் அ ஃபாலோவர் ஆஃப் மைன் யூ ஷுட் ஹேவ் நோன் தட் நான் வந்து ஆல்ரெடி ஒமேகல்னு சொல்லிட்டு நான் ஒன்று வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான சிக்னலிங் சர்வருடைய பேக் அண்ட் கோட் என்கிட்ட இருக்குது. ஜஸ்ட் லைட்டாக வந்துட்டு ட்வீக் பண்ணி விட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஐ கேன் பில்ட் மை ஓன் வாய்ஸ் சிக்னலிங் சர்வர். ஸோ லைக் அதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ கேன் பேசிக்கலி இந்த நம்ம வந்து இந்த ரூம்மேட்ஸில் உள்ள எல்லாருமே வந்துட்டு வாய்ஸ் மூலியமாக வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன் திங். ஸோ அடுத்து வந்துட்டு நான் அகெயின் சொன்ன மாதிரி வந்து இங்கே உங்களுக்கு உள்ளேயே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ரன் பட்டன் இருக்கும். ஸோ இந்த ரன் பட்டன் நீங்கள் வந்து தொட்டிங்க அப்படின்னா அகெயின் இது வந்துட்டு பைத்தான் அப்படின்றதுனால பைத்தான் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜில் இந்த மாதிரி குப்பை கோட் நீங்கள் வந்து எழுதினீங்களாலும் இப்படி தான் இறங்க வரும். ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் ரிமூவ் தீஸ் லைன்ஸ். ஸோ இப்போ நம்ம அதை வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் மை நேம் இஸ் விகாஷ்னு சொல்லிட்டு அந்த அவுட்புட் வந்துருச்சு.
அண்ட் அதே மாதிரி வந்துட்டு லெட்டஸ் லுக் அட் திஸ். இங்கேயும் வந்துட்டு நான் வந்து இந்த கேஜேஎஸ் ஏபிசிடி அந்த கோட்லாம் நான் வந்துட்டு இந்த எடுத்து விட்டது இங்கே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. இங்கே நான் வந்து ரன் பண்ணாலும் சி ஹலோ வேர்ல்ட் மை நேம் இஸ் விகாஷ்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு வந்து வந்துடுச்சு. அண்ட் நான் வந்து இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் பேசிக்கலி ஜென்ரேட் கோட். பட் இங்கே என்ன பிரச்சனைனா நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் ஓபிஎஸ்ஸை வந்து நான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த எல்எல்எம்மும் வந்துட்டு இட் இஸ் பீன் ஹோஸ்டட் இன் டு மை மிஷின். ஸோ ஏற்கனவே ஓபிஎஸ் வந்துட்டு லேப்டாப்பை சூடு பண்ணிக்கிட்டு இருக்குது. நான் இங்கே வந்து ஜென்ரேட் கோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக டைம் ஆயிரும். ஏன்னா ரன் பண்ணுறது 13 பில்லியன் பேராமீட்டர் மாடல். பட் ஸ்டில் நான் யூஸ் பண்ணுறது வந்து M1 Pro தான். அதனால நாட் த பெஸ்ட் ஜிபியூ அவுட் தேர் இந்த மார்க்கெட். அகைன் ஓபிஎஸ் எனக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்குதுன்றதுனால எனக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்துட்டு போது தெரியல. ஸோ லெட்ஸ் சே ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் லிஸ்ட். ஸோ ஜஸ்ட் இங்கே ப்ராம்ப்ட் மட்டும் நம்ம இங்கே வந்து கொடுத்தா போதும். அது எந்த லாங்குவேஜ்னு சொல்லிட்டு அதுவே வந்துட்டு இட் வில் பேசிக்கலி பாஸ் இன் டு தட். அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இங்கேயே வந்துட்டு இருக்குதா, இங்கே ஜென்ரேட்டில் வந்துட்டு லாங்குவேஜ் இங்கே நான் வந்து பாஸ் பண்ணுறேன். பை டிஃபால்ட் இட் இஸ் பைத்தான், பட் ஐ கேன் டூ வாட் எவர் லைக் ஐ வாண்ட். ஸோ ஜென்ரேட் கோட் ஃபார் திஸ் இன் திஸ் லாங்குவேஜ் நான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னா இட் இஸ் ஜென்ரேட்டிங் த கோட். இது எவ்வளோ நேரம் இருக்க போது எனக்கு தெரியலை. ஏன்னா GPU இட்ஸ் நாட் த பெஸ்ட் அண்ட் ஆல்சோ OBS இஸ் ரன்னிங். ஸோ அதனால வந்து எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது இது வந்து எவ்வளோ நேரம் இருக்க போகுதுன்ட்டு. ஓ வந்துடுச்சு. ஓகே நைஸ். சி நான் இங்கே நான் வந்து ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கேயும் எனக்கு வந்து ஸோ லைக் எனக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் பீன் ரிஃப்ளெக்டிங். ஓகேவா? ஸோ லைக் ஒருத்தர் வந்துட்டு கோடை ஜென்ரேட் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி ரிஃப்ளெக்டட் டு ஆல் அதர் யூசர்ஸ் இன் ரியல் டைம். ஸோ இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா SC I am getting the output as 2. ஸோ இதே இதை நான் வந்துட்டு இப்போ CO அகைன் நான் வந்துட்டு இதை நான் உங்களுக்கு சொல்லலை. லைக் இட் ஹாஸ் 3 லாங்குவேஜஸ் பைத்தான், C and C++. ஸோ இங்கே நான் வந்து CO C++ நான் இங்கே வந்து சூஸ் பண்ணி நான் இதே கோட் நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா இட் வில் நாட் ரன். ஏன்னா ஏன்னா திஸ் இஸ் நாட் த சின்டாக்ஸ் ஃபார் C++. ஸோ வந்து அது C எரர் டைப் ஸ்பெசிஃபையர் அண்ட் திஸ் ரிக்வயர்டு சால்வர். ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் பேசிக்கலி டூ லைக் இன்க்ளூட் IOs like in C++ syntax நான் மறந்துட்டேன். let me choose C stdio.h and int main. C தொட்டே எனக்கு ரொம்ப பல நாள் ஆகுது எனக்கு சீரியஸா. ஸோ இது it should work. let me just அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுன்னு பார்ப்போமா? எஸ் C ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ let me choose C and let me run this. include spelling தப்பா? include வந்துருச்சாங்க. ஸோ இப்போ ரன் திஸ் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிரிண்ட் இருக்குது. ஓகே ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஒரு செமிகாலன் வைக்க நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? செமிகாலன் வைக்க நம்ம இங்கே வந்து மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் வந்துட்டு இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா அகெயின் சி எக்ஸ்பெக்டட் செமிகாலன் ஆஃப்டர் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு காமிக்குது. இது வந்துட்டு பார்த்த உடனே ஓகே திஸ் இஸ் வாட் இஸ் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு நான் இங்கே வச்சிருவேன். பட் லெட் அஸ் கிளிக் திஸ் பட்டன் நவ் என்ஹான்ஸ் டீபக் த கோட் அப்படின்ட்டு. இதுக்கு இந்த கர்மம் ஒரு சில நேரத்தில் வேலை செய்யும், ஒரு சில நேரத்தில் இது வந்து வேலை செய்யாமல் போகும். பட் ஓகே C int main. ஓகே இது வந்து எனக்கு இந்த செமிகாலனை வச்சிடுச்சு. பேசிக்காக பார்க்க முடியுதா? ஸோ இந்த கோடில் இந்த பக் இருக்குது. இந்த பக்கை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த செமிகாலன் இங்கே எனக்கு வந்து வச்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கேயும் எனக்கு வந்து இது மாறிடுச்சு. அண்ட் எனக்கு வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அந்த அவுட்புட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. பார்க்க முடிகிறதா? ஸோ திஸ் இஸ் த த கோர் கான்செப்ட். ஸோ அடுத்து வந்துட்டு நான் பைத்தான் ஆர் C ஆர் C++ அதனால நான் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்துட்டு ஐ கேன் பேசிக்கலி சேட். ஓகே ஸோ திஸ் இஸ் லைக் த டெமோ ஆஃப் வாட் த ப்ராடக்ட் இஸ். ஓகேவா? லைக் திஸ் இஸ் த டெமோ. ஸோ இப்போ நான் இங்கே வந்து பைத்தானில் நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா திஸ் இஸ் நாட் த சின்டாக்ஸ் ஃபார் பைத்தான். ஓகே ஸோ இதில் வந்துட்டு ஃப்யூச்சரில் எனக்கு இது உண்மையிலே ஆசையாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் நான் வந்துட்டு அடுத்து நான் கொண்டு போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா நானே வந்துட்டு இது பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா ஐ மீன் நான் இப்போக்குள்ள அதை வந்து பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அடுத்து எக்ஸாமு கர்மம் எதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலை காலேஜ்லேயே வந்து வேலை வந்துட்டு மண்டைக்கு மேலே வந்து இருக்குது. ஸோ இப்போ என்னால் வந்துட்டு உடனே என்னால் செய்ய முடியாது. பட் கண்டிப்பாக வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த செமஸ்டர் லீவ்லையாவது உட்காந்து செய்யணும் அதை. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்த்த வரைக்கும் திஸ் இஸ் அ சிங்கிள் ஃபைல். ஓகேவா? திஸ் இஸ் அ சிங்கிள் கோட் எடிட்டர் அண்ட் நத்திங் எல்ஸ். பட் வாட் இஃப்
இப்போ இந்த VS கோட் மாதிரி இங்கே வந்து இந்த ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ லைக் an entire project. So a team like the roommates can basically work on an entire project rather than working on a single file. ஏன்னா லைக் ஓகே திஸ் இஸ் லைக் a prototype, ஓகேவா? திஸ் இஸ் வாட் த ஆப் இஸ் கோயிங் டு பி நான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். பட் இதை வந்து உண்மையிலேயே பீப்புள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா லைக் இமேஜின் மொத்த ப்ராஜெக்டையுமே வந்து இங்கே வந்து கொண்டு வரது பெட்டரா அல்லது வந்து சிங்கிள் ஃபைல வந்து வைக்கிறது பெட்டரா? மொத்த ப்ராஜெக்டையும் வந்து கொண்டு வந்தால் தான் பீப்புள் கேன் மேக் சம் யூஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ அதனால வந்துட்டு உண்மையிலே பீப்புள் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு பிரிங் இன் திஸ் என்டையர் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் டு திஸ் கண்டென்ட் ஸோ தட் த யூசர் கேன் பேசிக்கலி என்ன சொல்றது ஒர்க் ஆன் த என்டையர் ப்ராஜெக்ட். ரெண்டாவது ரூம் ஹிஸ்ட்ரியையும் அந்த ரூம்ஸையும் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சரி அதை நான் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து யூசரோட ஸ்டேட்டை நான் வந்து மேனேஜ் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா யூசர் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணணும். அப்படி பண்ணாமல் வந்துட்டு என்னால் இந்த யூசருக்கு இந்த ரூம் தான் சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியாது பேக் எண்டில் சர்வர் சைடில். ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த யூசர் ஆத்தென்டிகேஷன். ஸோ வந்துட்டு ஒரு யூசர் வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி they have to log in so that I can basically keep track of their state. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா யூசர் வந்துட்டு ரூமை கிரியேட் பண்ணலாம். அந்த ரூமை வந்துட்டு என்ன லைக் அவர் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா he can save it. அந்த ரூமுடைய அந்த ஸ்டேட்டை வந்துட்டு பெர்சிஸ்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் இமேஜின் தேர் இஸ் அ பட்டன் கால்டு வியூ ரூம்ஸ்னு நான் இங்கே ஒரு பட்டன் வச்சிருக்கேன், ஓகேவா? வேற வியூ ரூம்ஸ்னு இங்கே வந்துட்டு ஒரு பட்டன் இருக்குது. அந்த வியூ ரூம்ஸை வந்துட்டு அந்த யூசர் கிளிக் பண்ணாரு அப்படின்னா he will get all the rooms that he already created once. அந்த ரூம்குள்ள அவர் போனாரு அப்படின்னா அவர் லாஸ்டா எந்த வேலையை பார்த்து விட்டுட்டு போனாரோ அந்த வேலை வந்துட்டு அந்த ஹிஸ்டரி வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கணும். அந்த ஸ்டேட் வந்துட்டு இங்கே சிங்க் ஆகணும். புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? இப்போ வந்துட்டு லைக் இந்த ஒரு ரூம்ல வந்துட்டு இந்த வேலையை நான் பார்த்து விட்டு போறேன் அப்படின்னா நான் அடுத்த வாட்டி நான் இதே ரூம்குள்ள வந்து சேர்ந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட் எல்லாமே எனக்கு வந்துட்டு பேசிக்கலி சிங்க் ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்கலி லைக் ப்ரீமியம் யூசர்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே நான் வந்து பிரித்து வச்சு ப்ரீமியம் லைக் வந்து இந்த ப்ரீமியமுக்கு வந்துட்டு யூ கேன் ஒன்லி கிரியேட் 2 ரூம்ஸ். காசு கட்டினீங்கன்னா வந்துட்டு 3-4 ரூம் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விற்கலாம் பேசிக்காக. அதுக்கு அகெயின் எஸ் ரூம் லிமிட்ஸ், அப்புறம் வந்துட்டு இந்த கிரியேட்டர் பெர்மிஷன், டெலிஷன், ஸோ இதெல்லாமே வந்துட்டு பேசிக்கலி வைக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா த ஒன் ஹூ கிரியேட்டட் த ரூம் ஹேஸ் ஆல் த பெர்மிஷன்ஸ். யாருன்னா அந்த ரூமில் இருக்கணும் போகணும்னு சொல்லிட்டு ஹி கேன் பேசிக்கலி கிக் சம் ஒன் அவுட். அப்படி வந்துட்டு ஒருத்தர் இந்த கிரியேட்டர் வந்துட்டு இன்னொரு ஒரு யூசரை வந்துட்டு அந்த ரூம்ல இருந்து கிக் பண்ணணும், அந்த ஸ்டேட் வந்து பெர்சிஸ்ட் ஆகணும்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த அந்த ஒரு யூசர் வந்துட்டு அக்கௌண்ட் வச்சிருக்கணும். அக்கௌண்ட் இல்லாமல் வந்துட்டு அக்கௌண்ட் இல்லைன்னா பேசிக்கலி என்ன செய்ய முடியாதுன்னா ஸ்டேட் வந்து மேனேஜ் பண்ண முடியாது, பெர்சிஸ்ட் பண்ண முடியாது. ஸோ லைக் அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து டேட்டா பேஸ் தேவை. இங்கே நான் வந்து ஜஸ்ட் இது ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுறதுனால ஐ ஹேவன்ட் யூஸ்ட் எனி டேட்டா பேசஸ். ஜஸ்ட் இது வந்து ரேமில் தான் வந்து இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அல்லது சர்வரை நீங்கள் வந்து ரிஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்ரிதிங் வில் ஜஸ்ட் வேனிஷ் அவுட் இன் தின் ஏர். ஸோ பேசிக்கலி இதுதான் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது அந்த லைக் இந்த மொத்த ப்ராஜெக்டோடைய ஐடியா. அண்ட் இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த கிட்டப்போடைய யூஆர்ல தரேன். யூ கேன் லைக் கோ செக் இட் அவுட். இது ப்ரோட்டோடைப்புன்றதுனால இந்த கோட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் மட்டமாக இருக்கும். நான் உண்மையிலே மனசை தொட்டு சொல்கிறேன், நான் இவ்வளோ கேவலமாக வந்துட்டு நான் கோட் எழுதுனது கிடையாது. எனக்கு லைக் இது வந்து எனக்கே பார்க்க சகிக்கலை. லைக் நோ, திஸ் இஸ் நாட் ஹவ் யூ ஷுட் ரைட் அ கோடு. ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரு ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது, எதுவுமே இல்லை. லிட்டரலாக வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரே ஃபைல்லையும் அந்த 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 லாஜிக்காக அந்த வேரியபிள் நேம்ஸ்லாம் கிறுக்குத்தனமாக இருக்கும், நசுக்கி வச்சிருப்பேன் எல்லாத்தையும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபோட்டோ டைப்புன்றதுனால இட் இஸ் ஓகே. பட் இதை நான் வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்து இட்டு கொண்டு போகணும் அப்படின்னா ஐ பேசிக்கலி நீட் டு ரீஸ்ட்ரக்சர் த என்டையர் திங். ரெண்டாவது செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளி ஐ கேன் டூ சம்திங் லைக் வித் ஓப்பன் test.txt WSF
அல்லது இங்கே டபிள்யூ பண்ணேன் அப்படின்னா எஃப் டாட் இங்கே என்ன வரும் பைத்தான் ஃபங்க்ஷன் ரைட் லைன்ஸா ரைட் லைன்ஸா ஐ எம் நாட் ஷுர் ஹாய் ஹாய் பைத்தான் ஃபங்க்ஷனு தானே இல்லையா ரைட் ஓகே நான் பார்த்துடுறேன் பைத்தான் ஃபைல் ஹேண்ட்லிங் ரைட் லைன் ரைட்டுக்கு ரைட் லைன் வராதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ரைட்டுன்னு மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன் நான் எஸ் ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நானே வந்துட்டு யூசர்ஸுக்கு வழிவகுத்து கொடுக்குறேன் ப்ளீஸ் இன்ஜெக்ட் யுவர் கோட் இன்ஜெக்ட் யுவர் மலிஷியஸ் கோட் இன் டு மை மிஷின் நான் வந்துட்டு அவங்களுக்கு வழிகாட்டி விடுறேன் பேசிக்காக சி இங்கே வந்துட்டு பண்ண அந்த டெக்ஸ்ட் டாட் டிஎக்ஸ்டின்றது எனக்கு இங்கே வந்துடுச்சு பேசிக்காக பார்க்க முடியுதா இப்படி வரலாமா கூடாது ஸோ லைக் திஸ் இஸ் த worst பீஸ் ஆஃப் செக்யூரிட்டி எவர் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த அவுட்புட்டை இங்கே நான் வந்து இந்த ரன் பட்டன் இருக்குதுல்ல இங்கே இதை நான் தொட்டேன் அப்படின்னா இந்த பீஸ் ஆஃப் கோட் வந்துட்டு என்னோட லோக்கல் மிஷினில் ரன் ஆகக்கூடாது அதுக்கு பதிலாக வந்து எங்கே ரன் ஆகணும் அப்படின்னா ஒரு ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட்டில் வந்து ரன் ஆகணும் லைக் டாக்கராக இருக்கட்டும் விர்ச்சுவல் மிஷினாக இருக்கட்டும் அந்த 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 டாக்கரும் என்னோட ஹோஸ்ட் மிஷினும் கம்யூனிகேட் பண்ணிக்கவே கூடாது ஓகேவா லைக் கம்யூனிகேட் பண்ணிக்கணும் பட் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது இந்த 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 டாக்கர் வந்துட்டு என்னோட ஹோஸ்ட் மிஷினுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது ஸோ தட் த யூசர் வந்துட்டு இந்த ப்ரௌசர் மூலியமா என்னோட டாக்கர் கண்டெய்னரை வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது இன்டர்னலாக அது எல்லாமே வந்துட்டு லைக் அந்த டாக்கர் கண்டெய்னர் வந்து இட் ஷுட் பி இன்டர்னல் within my local machine தவிர it should not expose its port to the host machine so that users can directly contact or use the docker container from their browser. So நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா you need to isolate this sandboxed environment. இந்த அவுட்புட் இந்த ரன் பட்டன் நான் தொட்டேன் அப்படின்னா இந்த கோடு வந்துட்டு எனக்கு டாக்கர் கண்டெய்னர்ல ஐசோலேட்டடாக எனக்கு வந்து ரன் ஆகணும் புரியுதா ஸோ தேட் வந்துட்டு எனக்கு இந்த லோக்கல் மிஷினில் எனக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது அதையும் நான் பண்ணல ஏன்னா வந்துட்டு அகெயின் இட் இஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறது ஜஸ்ட் அ ப்ரோட்டோடைப் இப்போதைக்கு த என்டையர் திங் இஸ் ஜஸ்ட் அ ப்ரோட்டோடைப் திஸ் இஸ் ஹவு இட் வில் ஒர்க் அப்படின்ட்டு ஸோ ஓகே திஸ் இஸ் த என்டையர் திங் திஸ் இஸ் த the entire concept of this web application real time code editor AI powered இந்த வார்த்தையை வந்துட்டு இந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எந்த ஆப் எடுத்தாலும் ஏஐ பவர்டு ஏஐ ஜெனரேட்டிவ் எனக்கே கடுப்பாகுது பார்க்கும்போது ஒரு வாஷிங் மிஷினை கொண்டு வந்தானுங்கன்னா ஒரு சென்சார் வைப்பானுங்க ஆனால் இன்டர்னலாக தட் சென்சார் இஸ் டூயிங் த திங் பேரை மட்டும் ஏஐன்னு இங்கே வச்சுக்குவானுங்க ஸோ வந்துட்டு ஓகே ரைட்டு நானும் அதுக்கு பேரை வந்துட்டு ஏஐ பவர்டுன்னு வச்சேன் அப்படின்னா ஏஐ வேலையை நான் பார்க்கல பட் மிச்சவனுங்க இதை பார்த்தானுங்கன்னா வாயை வந்து வாவ்னு வைப்பானுங்க இஃப் யூ ஆர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஓகே நான் இப்பயும் சொல்கிறேன் இஃப் யூ ஆர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் திஸ் ப்ராஜெக்ட் ஷுட் நாட் இம்ப்ரெஸ் யூ இந்த ரியல் டைம் கோட் சிங்க்ரனைசேஷனு அப்புறம் வந்து இந்த ரன் பட்டனு இந்த சேட்டு நான் உண்மையிலே சொல்கிறேன் இஃப் யூ ஆர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் திஸ் ஷுட் நாட் இம்ப்ரெஸ் யூ திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பேசிக் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் எவர் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் டெக்னிக்கலி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்ன்றதுனால திஸ் வில் சீம் லைக் அ மேஜிக் டு தம் இங்கே வந்து இதுதான் பிரச்சனை இந்த லூப் ஹோலை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் வந்துட்டு எல்லாரையும் போட்டு இம்ப்ரெஸ் பண்ணிருக்கலாம் எல்லாருமே வாவ்னு பார்ப்பாங்க பட் இன் ரியாலிட்டி இஃப் தே ஆர் டெக்னிக்கலி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் திஸ் ஷுட் நாட் இம்ப்ரெஸ் தம் ஸோ நான் ஏன்டா என் ப்ராஜெக்டே நான் வந்து கழுவி ஊத்துறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஐ ஷுட் நாட் பி பயஸ் டு மை செல்ஃப் கரெக்டாக எனக்கு நான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை பெருமையாக பீத்துறதுல எனக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது ஐ எம் ஹியர் டு எஜுகேட் யூ ஆல் வித் த ரியாலிட்டி ஓகேவா ஸோ எஸ் தேட்ஸ் இட் கைஸ் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் இன்னொரு கான்செப்டோட பார்ப்போம் அண்ட் அன்டில் தென் பை